கட்ட தன்மை. யாரெல்லாம் 2026ல இவர் தலைவராக வரணும், கேடு கட்ட தன்மை. எங்க போய் கேட்கிறாங்க? கஅபத்துல்லா ஹரம்ல போய் கேட்கிறாங்க. ஒரு கேள்வி எழுப்பலாம், ஹரம்ல போய் துவா கேட்கறது தப்பா? ஏன் தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைமை வரக்கூடாதா? தமிழகத்துக்கு நல்ல தலைவர் கிடைக்க கூடாதா? இந்த ஈர வெங்காயம் எல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ. கஅபத்துல்லாவுக்கு வந்துட்டீங்கன்னா, ஹரமுக்கு வந்துட்டீங்கன்னா, உன்னுடைய சிந்தனைகள் மன்னரையும் மறுமையும் சார்ந்ததாக இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் நபிகளும் சஹாபி பெண்களும் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படி இருக்க வேண்டும். பல லட்சம் கிலோமீட்டர் நீ பயணித்து உடல் தியாகம் பொருள் தியாகம் செய்து கஅபத்துல்லா பாக்கியம் கிடைக்காத எத்தனை நசீப பெற்றவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் உனக்கு ஒரு நசீபை தந்திருக்கிறான். அந்த நசீபை பெற்ற நீ என்ன செய்யணும்? யா அல்லாஹ் கபர் வாழ்க்கையை லேசாக்கிடு, மன்னர் வாழ்க்கையை விசாலமாக்கிடு, மறுமையுடைய குழப்பங்களை விட்டு பாதுகாக்குது, உன் கேள்வி கணக்கு எனக்கு லேசாக்கிடு, உன் பொருத்தத்தை கொடு, நபியுடைய துவாவை கொடு, சொர்க்கத்தை கொடு, முழு இஸ்லாமிய உலக மக்களுக்கும் நிம்மதியை கொடு, நல்ல தலைமைத்துவத்தை கொடு. பொதுவா கேட்கறதுக்கு பேருதான் ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய அடிப்படை ஒழுக்கம். ஹரம்ல போய் நின்று ஒரு கட்சி பேரை மென்ஷன் பண்றது, ஒரு கட்சியில தலைவர் பேரை என்னைக்காவது அவன் உன் பேரை சொல்லியிருப்பானா? அவன் குடும்பத்துல அவன் பொண்டாட்டி புள்ளியோட சாப்பிடும் போது என் ரசிகை அப்படின்னு சொல்லி உன்னை பாராட்டி இருப்பானா? உனக்கு மட்டும் எங்கிருந்து பொத்துக்கிட்டு வருது இந்த முஹப்பத்? இந்த கற்பனை எல்லாம் இஸ்லாமிய பார்வையில தவறானது, கேவலமானது. இன்னைக்கு இப்படிப்பட்ட கற்பனை போயிட்டு இருக்குது. ஹரம்ல வாய்ப்பு கிடைச்சோம், கற்பனைகள் அழகானதாக இல்லை, அசிங்கமானதாக மாறிவிட்டது. அதே ஹரம் ஷரீஃபில ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு இஸ்லாமிய வாலிபர் நல்ல கிடாக்கமா இருக்கிறார், பார்க்க நல்ல பைல்வான் மாதிரி இருக்கிறார். ஒரு வயசானவர் சொன்னா சரின்னு சொல்லலாம், ஏதோ சுகரு பிபி கொலஸ்ட்ராலு ஏதோ ஒண்ணு வந்துருச்சு அப்படி ஒரு கவலை உண்டாகும். ஆளு பார்க்க நல்ல திடகாட்டமா நல்ல மலை போல இருக்கிறார். என்ன கவலை என்ன பிரச்சனையோ, ஆனா அவர் என்ன செய்யறாரு? ஹரம ஒட்டி 2வது மாடியிலிருந்து என்ன செய்யறாரு? கீழே குதிக்கிறார். சமூக வலைதளங்கள்ல தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற செய்தி கண்டிப்பா தெரியும், சமூக வலைதளம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஹரமுடைய 2வது மாடியிலிருந்து என்ன செய்யறார்? அங்க உள்ள மக்கள் எல்லாம் தவாஃப் செய்யறாங்க, தொழுறாங்க, சை சபா தங்கோட்ட ஓடுறாங்க, தம்தம் நீர் அருந்துறாங்க, எல்லா மக்களும் அமல்கள்ல ஈடுபடுறாங்க. ஒருத்தர் மட்டும் ஹரமுடைய 2வது மாடியிலிருந்து குதிக்க பிளான் பண்றாரு. நீங்க நல்லா கவனிக்கணும், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த இடம் புனிதமானது, இது புனிதமிக்க இடம், இங்க எந்த அநீதமும் நடக்காது, ஒரு சொட்டு ரத்தம் கூட இந்த புனித பூமியிலே சிந்துவதற்கான வாய்ப்பு வழிகள் இருந்தாலும் அல்லாஹ் அதை விடமாட்டான். 2வது மாடியில இருந்து விடுறது ஒரு பச்சை குழந்தை இல்ல, எரும மாடு மாதிரி இருக்கிறான், ஆளு பார்க்க தடி மாடு மாதிரி இருக்கிறான். அப்படி என்ன பிரச்சனை தெரியல, மோசமான கற்பனை. 2வது மாடியில இருந்து கீழே விழ போகும்போது அங்க இருந்த ஒரு காவலாளி ஓடோடி வந்து, ஐயோ ஒரு அசம்பாவிது நடக்க போதே என்ற ஒரு அச்சத்தில் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி குதித்த அந்த எரும மாட்டை என்ன செய்கிறார்? தன் கரங்களால் பிடிக்கிறார். உளுந்தவனுக்கு விட பிடிச்சவனு தான் பலமான அடி. 2 பேரும் ஆஸ்பத்திரி தான். அது சோசியல் மீடியால அந்த மேலிருந்து ஊந்தவரத்துக்கு போட்டோல போட்டு இவர் தான் பாருங்க, இவர் தான் மேலிருந்து ஊந்தார். உலகத்துல எத்தனையோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதெல்லாம் காட்ட மாட்டான். இவர் மேல இருந்து ஊந்தது இப்ப பெரிய நியூஸ் ஆகி போச்சு. கடைசியில என்ன ஆயிடுச்சு? ஏன்பா உளுந்த அப்படின்னு வாக்குமூலம் அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? எனக்கு கடன் பிரச்சனைகள், எனக்கு மன உளைச்சல்கள், அப்படி இப்படி இருந்தேன், வீட்டுல மௌத்தா போனா நான் நேரடி நரகம் போயிருவேன், அதனால ஹரம்ல வந்து மௌத்தா போயிட்டா நான் நேரடி சொர்க்கம் போயிருவேன்னு சொல்லி முட்டாள்தனமா மடமைத்தனமா ஹரமுடைய 2வது மாடியிலிருந்து கீழே குதிக்கிறான்னா இவனை என்னன்னு சொல்றது? கற்பனைகள் அழகானதாக இல்லாமல் போனதினால் நாம ஹரம்ல நிக்கிறோம். புனிதமான இடம், ரசூலுல்லாஹ் பிறந்த பூமி, நடந்த பூமி, தஅவா செஞ்ச பூமி, இந்த பாக்கியம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம். அதையெல்லாம் டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் சாகிறதுல மட்டும் உறுதியா இருந்திருக்கிறான். அப்படி உறுதியா இருந்ததனுடைய விளைவுதான் என்ன ஆனது? அவன் ஈமான் கொஞ்சம் சிதைந்து போனது, அவன் நம்பிக்கை கொஞ்சம் சிதைந்து போனது. உலக முஸ்லிம்களுக்கு மத்தியில இப்படியும் நடக்குமா? சஹாபாக்கள் காலத்தோடு நடந்தது கிடையாது, ரசூலுல்லாஹ் காலத்தோடு நடந்தது கிடையாது. சுத்தி கட்டடம் இல்லாட்டா கூட இந்த மாதிரி கோலத்தன்மை யாரும் செயல்பட மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ் என்று சொன்னாலே சஹாபாக்களுக்கு முழு நம்பிக்கை வந்துடும்.
இங்க அல்லாவை மறந்து, காபாவை மறந்து, ரசூலை மறந்து, எல்லாத்தையும் மறந்து இவன் பிரச்சனையை மட்டும் தூக்கி தலைக்குள்ள வச்சுக்கிட்டு நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லி தவறான கற்பனைக்கு இடம் கொடுத்துட்டான். ஒரு பக்கம் ஹரம்ல பார்த்தா ஒரு அம்மா கட்சி பேரை சொல்லுது, இன்னொரு பக்கம் ஹரம்ல பார்த்தா ஒருத்தர் மேலந்து குதிக்கிறான். ஹரமுக்கு எதுக்கு போறோம்? தவாஃப் செய்ய போறோம், பாவத்தை கழிக்க போறோம். இந்த மாதிரி கழிச்சடைகள் சில பேர் உள்ள என்றாருனாலதான் ஹரமனுடைய புனிதம் எல்லாம் உலகெங்கும் சந்தி சிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், உங்கள் கற்பனைகளை நீங்கள் அழகாக்கி கொள்ளுங்கள். இன்சான இல்லா மாசா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதா நீ எதை முயற்சி செய்தாயோ அது ஒன்றுதான் உனக்கு கிடைக்கும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களிலே ஓடுகிறான். ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம், மனிதனுடைய இரத்த நாளங்களிலே ஓடுகிறான். ஒரு மனுஷனுக்கு உடம்புல 6 லிட்டர் ரத்தம் ஓடுதுன்னா ரத்தம் மேல வேகமா ஓடும். அந்த ரத்தம் ஓடுற அந்த வேகத்துக்கு ஈக்குவலா ஷைத்தானும் ரத்தத்துக்கு கீழே ஓடுறான். ஹதீஸ்ல மஜ்ரத் தம், ரத்தம் மேல ஓடுது, ரத்தத்துக்கு கீழே ஷைத்தான் ஓடுறான். கவனிக்க வேண்டிய செய்தி, எப்போ ரத்தத்துக்கு கீழே ஷைத்தான் வேகமா ஓடுறான்னு ஹதீஸ்ல வந்துருச்சோ நாம நம்ம திங்கிங்க கரெக்டா வச்சுக்கணும்.